அம்மா ஹாய் செல்லன்ஸ், வாங்க நைட் டின்னர் ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் டின்னர் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டிகிரெயின் கோதுமை மாவில் செய்த ஒரு நல்ல மிருதுவான இடியாப்பம். அப்படியா? அவ்வளோ சூப்பர். ஆமாம், மல்டிகிரெயின் கோதுமை மாவில் செஞ்சது தான். மம்மி கலக்கறியா மம்மி? செம்மையாக இருக்கும். எல்லாம் அரிசி மாவில் தான் இடியாப்பம் செய்வாங்க, நீங்கள் கோதுமை மாவில் பண்ணிட்டீங்க. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காளான் கிரேவி. பார்க்க சிக்கன் மாதிரியே இருக்கு மம்மி. காளான் கிரேவி இது நம்மளோட சந்தையில் விற்கிற கோழிக்கறி மசாலா, அதை வச்சு தான் வச்சுருக்கேன். இந்த கிரேவி நிஜமாவே கோழிக்கறி மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தது வருஷம் வந்து கொஞ்சம் விடுமா, வாசனை தூக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நக்கிட்டு போச்சு கையில் இப்படி ஊற்றி. இந்த மாவும் நம்ம சந்தையில் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான தானியங்கள் போட்டு நம்ம அரைச்சி கொடுக்குறோம். இந்த கோழிக்கறி மசாலாவும் நம்ம சந்தையில் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நெல்லிக்காய் துவையல். காலையில் நெல்லிக்காவை ஜூஸ் போட்டாச்சு. நெல்லிக்காய், கருவேப்பிலை, சீரகம் இதெல்லாம் போட்டு ஜூஸ் போட்டுட்டு அந்த சக்கை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இப்போ துவையல் அரைச்சிட்டேன். சூப்பராக இதுதான் அல்டிமேட்டாக வந்திருக்கு. நல்லா வந்திருக்கா? அருமையான ஒரு மல்டிகிரெயின் இடியாப்பம். அம்மா வேறு லெவலில் பண்ணிட்டேன். விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு பொடி. நம்ம வீட்டில் எப்போவுமே வந்து மதியம் லஞ்சு மட்டும் தான் காட்டுவோம். நிறைய பேர் வந்து டின்னர் ஸ்பெஷலும் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காக சரி வா பூஜாவை வந்து நான் கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்துட்டு நைட் அப்படியே சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. அதனால் சரி காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்து அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ரெடி ஆகிட்டேன். இப்போ மதியத்துக்கான சமையல் போயிட்டுருக்குது. காலையில் வந்து சப்பாத்தி ஒரு சூப்பராக ஒரு வீடியோ பார்த்து பண்ணேன்ப்பா. சப்பாத்தி ரொம்ப அருமையாக வந்துருந்துச்சு. அந்த சப்பாத்தியும் அதுக்கப்புறமா நைட்டு வச்ச அந்த கிரேவியே இருந்துச்சு. அதுதான் நம்ம வீட்டில் காலை உணவு இன்றைக்கி. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, வழக்கம் போல் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறங்க. வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பி நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். நேற்றுக்கு ஒரு விஷயம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஒரு வீடியோ நம்ம கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் அம்மா எனக்கு குழந்தை இல்லைம்மா நீங்கள் எனக்காக வேண்டிக்கோங்க நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நேற்று கூட ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க. ஒரு வீடியோஸ் பார்க்குறேன்ப்பா, இந்த கோயிலுக்கு போனால் அந்த எலுமிச்சம்பழம் கீழே விழுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. கடவுள் இருக்கிறது உண்மை, நம்மளோட நம்பிக்கை வேண்டுதல் உண்மை. ஆனால் அதில் கமெண்ட்டில் நான் பார்க்குறேன், நான் பார்த்த வரைக்கும் 553 பேர் வந்து எனக்கு குழந்தை வரோம் இல்லை குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர். ஒரு சில பெரியவங்க எனக்கு பேரன் பேத்தி கொடு, நான் பேரன் பேத்தி இல்லைன்னு கேட்டிருந்தாங்க. உலகம் என்ன எங்கே போயிட்டுருக்குதுன்னு தெரியல, இவ்வளோ பேராக குழந்தை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எல்லாமே அடிப்படை இந்த உணவு மாற்றம் தான். நம்ம வந்து இப்போது அந்த எல்லாத்துலேயும் மருந்து அந்த அடிப்படை உணவை நம்ம மாற்றினாலே ஓரளவுக்கு வந்து நம்ம இதெல்லாம் சரி பண்ணிக்க முடியும். அதாவது இப்போ குழந்தைங்க ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்தே இந்த கருப்பு உளுந்து சரிங்களா, நல்லெண்ணெய், அந்த கர்ப்பப்பைக்கு சம்பந்தப்பட்ட உணவுகளாக பார்த்து கொடுங்க சரிங்களா. அப்படி கொடுக்கும்போது நிச்சயமாக மாதவிடாய் மாதம் வரும். இந்த பிரச்சனையே இல்லாத அளவுக்கு நம்ம பண்ணணும். அது நம்ம வளர்க்குறதுலேருந்தே தான் நம்ம இதெல்லாம் சரி பண்ணணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வயசு பொண்ணுங்க கிட்ட நான் பேசும்போது எனக்கு பீரியட்ஸே வரலம்மா 6 மாதம் ஆச்சு வந்து அப்படின்லாம் சொல்கிறாங்க. பெண்கள்னால் நீங்கள் அந்த குழந்தை பிறக்கிற பிரச்சனை வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாதம் தலைக்கு ஊற்றிக்கணும். அப்படி தலைக்கு ஊற்றிலையா முறையான மருத்துவரை போயிட்டு பார்த்து என்ன ஏதுன்னு சொல்லி கவனித்து இப்போதே உங்களோட உடம்பு வந்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. அதுதான் நான் சொல்ல வந்தது. அதை நான் அப்போவே ஷேர் பண்ணோம். அதுக்கு ஒரு ஷார்ட்ஸாக போடலாமா அப்படின்லாம் கூட எனக்கு தோணுச்சு. சரி நாளைக்கு நைட் டின்னர் தான் எடுக்கிறோம் இல்லையா, நாளைக்கு நம்ம இதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ குழந்தைங்க பெண் குழந்தைங்க ரொம்ப கவனமாக இருங்க. பெண் குழந்தை உள்ள பெற்றோர் வந்து அதை விட கவனமாக இருக்கணும். நம்ம தான் நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்து செய்து கொடுக்கணும். நீங்களும் பார்த்து பண்ணுங்கள். வாழ்க வளத்துடன். வாழ்க வளத்துடன். அதுக்கு நான் ஆண் குழந்தைங்களை விட்டுறக்கூடாது. அவங்களும் தானே இல்லடாமா, அவங்களும் சத்தா தான் இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு குழந்தை இல்லைன்னா ஆணை வந்து யாருமே குறை சொல்றது கிடையாது. அந்த பெண்ணை தான் என்னாச்சு இன்னும் ஒரு புழு பூச்சி இல்லையான்னு அந்த அவங்கள தான் கொட்டுவாங்க தெரியுமா உனக்கு. அதெல்லாம் அனுபவம் சரியா. அது வந்து அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். எங்கள் அக்காக்கெல்லாம் 25 வருஷம் குழந்தை எல்லாமே இறந்துட்டாங்க. 25 வருஷம் சரிங்களா. அந்த மாதிரிலாம் வந்து இருக்கு உலகத்துல. அதுக்காக சொல்ல வந்த ஆண் குழந்தைங்கள அவங்க உடம்ப பார்த்துப்பாங்க. அவங்க அம்மாங்க எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து எல்லாரையுமே பார்த்து தான் இது பண்ணுவாங்க. இந்த விஷயத்துல இந்த கர்ப்பப்பைக்காக நான் வந்து சொல்றது. அப்ப சும்மா கிடையாது. அப்ப அந்த முட்டை கொடுக்கறது, அந்த உளுத்தங்களி கொடுக்கறது, அந்த நான்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பூஜா என்ன பண்ணி கொடுத்தேன், அந்த உளுந்து அவிச்சு முட்டை நாட்டுக்கோழி முட்டை ஊற்றி பொரியல்லாம் செய்து கொடுத்துருக்குறேன். இப்பயுமே நல்லெண்ணெய் குடிங்க. அந்த நேரத்தில் வெந்தயம் இது பண்ணி கொடுக்கறது. வயிறு வலிக்கு மருந்து மாத்திரை மட்டும் நான் எடுக்க விட மாட்டேன். வயிறு வலிக்கெல்லாம் என்ன நம்ம இயற்கையாக எப்படி சரி பண்ண முடியுமோ அப்படி தான் நம்ம பார்த்து பண்ணணும். பெண் குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் வாழ்க வளத்துடன்.